வணக்க நண்பர்களே. புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ஸ்திரீ மோகனம், சொர்ண மோகனம், இகபர மோகனம். இதை பற்றி தான். முதல்ல மோகனம் என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த மோகனம் என்றால் நம் மீது மோகிக்க வைப்பது, அவர்களுடைய உணர்ச்சிகளை கிரகிப்பது, நம் சொற்படியெல்லாம் நம் வசப்படி அவர்களை நடக்க வைப்பது. அதுக்கு பேர் தான் மோகனம். மோகித்து நிற்கிறாங்க அப்படிங்கிறாங்க பார்த்தியா, மோகம் கொண்டு நிற்கிறாங்க அப்படின்னு அவங்க பேர். அப்படிப்பட்ட அவங்களோட உணர்ச்சிகளை சித்தத்தை கிரகிக்கக்கூடியது தான் மோகனம். இந்த மோகனத்தை செய்யக்கூடிய மைகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இகபர மோகனத்தை பற்றி பார்ப்போம். இகம் என்றால் இங்கே இந்த பூலோகத்தில் இருப்பது, பரம் என்றால் பரத்தில் உள்ளது. அதாவது தேவதைகள், யக்ஷணிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு பரத்தில் உள்ளவங்க. அதனால தான் இகபர மோகனம்னு இதுக்கு பேர். இதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, கஸ்தூரி, புனுகு, சந்தனாத்தர், கோரோஜனை, குங்குமப்பூ, ஜவ்வாது, சாம்பிராணி பூ, பச்சை கற்பூரம். இதுதான். இது எல்லாமே சுத்தமானதாக இருக்க வேண்டும். சரிங்களா? இந்த ஏமாற்று வேலை பண்ணி விற்பாங்க பாருங்க, பொய்யானது, அப்படி இருக்கக்கூடாது. சுத்தமானதாக இருக்க வேணும். இதை எல்லாத்தையுமே சமநிலையாக எடுத்து ஒன்று கூட்டி அரைத்து எடுத்துக்கணும். அதாவது கருக்கக்கூடாது, அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்து சிமிழில் பத்திரப்படுத்தி வச்சுட்டு நெற்றியில் திலர்தமாக இட்டு, அதாவது நெய்யில் குழச்சி வச்சுக்கலாம், இல்லை தேனில் குழச்சி வச்சுக்கலாம். திலர்தமாக இட்டுக்கொண்டு செல்ல ஸ்திரீ, புருஷர், அரசர், தேவதாவசியம் முதலிய சர்வகாரியமும் சித்தியாகும். சரீரத்தில் ஆரோக்கியம் சிறந்து இருக்கும். இந்த மையை இட்டுக்கொண்டு போனாலே சரீர ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். முக தேஜஸ் உண்டாகும். உடல் முழுவதும் நறுமணம் கமழும். அது இனம் புரியாத எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு நறுமணமாக இருக்கும். இதுக்கு பேர் தான் இகபர மோகனமை. அடுத்தது ஸ்திரீ மோகனம். இந்த ஸ்திரீ மோகனத்துக்கு தேவைப்படக்கூடிய மூலிகைகளை பற்றி இப்போ நான் சொல்கிறேன், கேட்டுங்க. குங்குமம், சுத்தமான குங்குமமாக இருக்கணும். அல்லி, சந்தனம், கோடாசூரி, நத்தைச்சூரி மாதிரியே உள்ள ஒரு மூலிகை இது. கோடாசூரி கிடைக்கவில்லை என்றால் நத்தைச்சூரி இங்கே பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. மண்டூகம், மண்டூகம் என்றால் தவளை என்ற அர்த்தம். தவளையினுடைய பிச்சை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். வாழைவேர், அலரிவேர், நீலிவேர், செங்குன்றி வேர், சிவப்பு குன்றுமுனியுடைய வேர், இவைகளெல்லாம் சமநிலையாக எடுத்து புத்து தேனாளாட்டி திலர்தமிட எப்பேற்பட்ட ஒரு கர்ப்பம் கொண்ட பெண்ணாக இருந்தாலும் வசியமாகி விடுவார்கள், மோகித்து விடுவார்கள். உங்கள் மீது மோகம் கொண்டு உங்கள் பின்னே அலைவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோகன மைதான் இது. அடுத்தது சொர்ண மோகனம். இந்த சொர்ண மோகனம் தாங்க மிக சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. படமொழியிலே சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு மனிதன் சீரோடு சிறப்போடு வாழணும்னா காசு, பணம், செல்வம், பொன் பொருள் இருக்கணும். அதுதான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்கிறது. அப்போ அந்த பொன்னை, பவுனை கிரகிக்கக்கூடியது, செல்வத்தை கிரகிக்கக்கூடிய ஒரு அஞ்சனம் தான் இது. இதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் இலகுவான பொருட்கள் தான். நீங்கள் சிரமப்படணும்னு அவசியமே கிடையாது. மருதன் வேர், மருளூமத்தன் வேர், ஊமத்தை வேர், நன்னாரி வேர். இதில் இந்த மருத மரத்தை தான் நீங்கள் கொஞ்சம் தேடி போகணும். பாக்கி எல்லாமே இலகுவாக கிடைச்சிடும். இந்த வேரை எல்லாத்தையுமே சமநிலையாக எடுத்து இடிக்கணும், அரைக்கக்கூடாது. இடித்து வஸ்திரகாயம் செய்து துணியில் வச்சு சலித்து எடுப்பாங்க. சலிக்கணும் அப்படியே. அப்படி இல்லைன்னா சல்லடையில் வச்சு, மாவு சல்லடையில் வச்சு நீங்கள் சலிச்சிக்கலாம். எடுத்து வெள்ளூமத்தன் சாற்றில் ஒரு ஜாமம் அரைக்கணும். அதாவது வெள்ளை ஊமத்தன் சாற்றில் ஒரு ஜாமம் அரைத்து அதோட கொஞ்சம் கோரோஜனை, புனுகு, சந்தனாத்தர் சேர்த்து புத்து தேனால் ஆட்டி திரும்பவும் புத்து தேனில் ஆட்டணும். அரைச்சி எடுத்து நெற்றியில் திலர்தமிட்டு கொண்டு செல்ல சொர்ண மோகனமாகும். இதுக்கு நீங்கள் உரு கொடுக்கணும். லக்ஷ்மி மோகன மந்திரத்தை நீங்கள் உரு கொடுக்கணும். குபேர செல்வம் லக்ஷ்மி மோகன மந்திரத்தை ஜெபித்து தான் நீங்கள் இந்த அஞ்சனத்தை பயன்படுத்தணும்.
அப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது குபேர செல்வம் குபேர சம்பத்து உண்டாகும். மகாலட்சுமியினுடைய பரிபூரண அருளும் கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை முழுவதும் பூரண மகாலட்சுமி சம்பத்து உங்களுக்கு உண்டாகும். சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மை தான் இது. செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நம்ம சந்திப்போம். இது போன்ற மைகள் தேவைப்பட்டால் அணுகவும்.